நீங்கள் ரொம்பவே சிஸ்டமேட்டிக்காக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஒரு பெரிய செலவு வந்து உங்களுடைய சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலைச்சி போட்டுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை மீட்டெடுத்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கே வருஷங்கள் ஆகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த அவசர செலவுகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல இந்த அவசர செலவுங்கிறது என்ன, எந்த மாதிரியான சூழல்கள் நடக்கலாம்? பெரும்பாலும் ரெண்டு முக்கியமான சூழல்களை சொல்லாங்க. ஒன்று வந்து ஒரு எதிர்பாராத மெடிக்கல் எமர்ஜென்சி, அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பாராத ஒரு ஜாப் லாஸ். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்களில் தான் இதை ஏன் நம்ம இப்போ அதிகமாக பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இந்திய சூழலில் இப்போ நம்மளுடைய ஹெல்த் கேர் அப்படிங்கிறது பெரும்பாலும் ப்ரைவேட் செக்டாரை நம்பி தான் இருக்குது. அதனுடைய செலவுகள் ரொம்ப அதிகம். இப்போ வளர்ந்த நாடுகளில் யூகே, கனடா இந்த மாதிரியான நாடுகளில் அரசாங்கமே ரொம்ப தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில் நம்ம ப்ரைவேட் ஹெல்த் கேர் தான் நம்பி இருக்கிறோம். செலவுகள் வருஷம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்கிட்ட ஆல்ரெடி நல்ல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அது போக நான் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிலையும் ஒரு இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. நல்லதுங்க, அது மிக முக்கியமானது, தேவையானது, அடிப்படையில் தேவையானது. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எல்லா மெடிக்கல் கண்டிஷன்ஸையும் அதை கவர் பண்ண போகிறதில்ல. அதையும் தாண்டி சில செலவுகள் வரலாம். அதுவே நம்மளுடைய சேமிப்பை, முதலீட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு பெரியதாக இருக்கலாம். சரி, அடுத்த முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்க ஜாப் லாஸ். இப்போ நமக்கு யாருக்குமே பெரிய ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு அரசு வேலையில் இருந்தால் ஒழிய ஜாப் செக்யூரிட்டிங்கிறது யாருக்குமே கிடையாது. அது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய ஜாப் கட்ஸும் வந்துக்கிட்டு இருக்குது. ஐடியில் நிறைய ஜாப் கட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப மிக மிக ஆபத்தான ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம், பொதுவாக இப்போ இது ஒரு நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, எடுத்த உடனே நம்ம வந்து இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போய் போட்டுறது. அதாவது முதல்ல வந்து எப்போவுமே பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. பாதுகாப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் முதலீட்டுக்கே வரணும். அதாவது நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்படி இல்லாமல் எடுத்த உடனே நம்ம முழு பணத்தையும் கொண்டு போய் முதலீடுகளை வச்சுறது, இதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த காரணங்கள்னால தான் இப்போ நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி நம்ம முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. சரி, அப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த மாதிரியான ஒரு அவசர எதிர்பாராத செலவுகளை சமாளிக்கிறதுக்கு மட்டுமேயான ஃபண்ட். அதை நம்ம வேறு எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதை நம்மளுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடாது. ஈவன் ஒரு முதலீட்டுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இல்லை, எனக்கு ஒரு ஷார்ட் டர்மாக ஒரு நல்ல ஒரு முதலீட்டு வாய்ப்பு இருக்குது, நான் இந்த பணத்தை எடுத்து நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது கூடவே கூடாது. இது முழுக்க ஒருவேளை நடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுற அவசர செலவுகளுக்காக மட்டுமே தான். சரிங்களா? சரி, அப்போது இது எவ்வளவு உருவாக்கணும், இதனுடைய குவாண்டம் எவ்வளோ இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில நம்ம தம்பு ரூல் பேசலாம். ஆளுக்காள் மாறுபடும், பட் பொதுவான சில தம்பு ரூல் பேசலாம். பொதுவாக உங்களுடைய 6 மாத செலவு அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு தம்பு ரூல். உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மாதிரி 6 மடங்கு உங்கள்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். சரி, இப்போது ஒரு 9 மாதமாக இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பானது. இது வந்து ஒரு மந்த்லி சேலரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு அவசர செலவு வந்ததுனாலும் அதுக்கு அடுத்த மாதம் அவங்களுக்கு வந்து மாதம் சம்பளம் வந்துட்டு தான் இருக்க போது, அந்த ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு 6 மாதம் இல்லை இன்னும் பாதுகாப்பாக சொன்னால் 9 மாதம் வரைக்குமான எக்ஸ்பென்ஸை அவங்க எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிட்டா போதும். ஆனால் அதே இது பாருங்கள், நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ இருந்தீங்கன்னா உங்களோட இன்கம் அப்படிங்கிறதே வந்து ஸ்டேபிள் கிடையாது. அது ஒரு அன்சர்டன். திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரலாம், சில மாதங்களில் உங்களுக்கு வருமானமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க உங்களுடைய 12 மாத எக்ஸ்பென்ஸை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக உருவாக்கிக்கணும். ஸோ இப்போ இவங்க கொஞ்சம் அதிக ரிஸ்கில் இருக்காங்கங்கிறதுனால இந்த ஃபண்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். இன்னொரு கேஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, சிங்கிள் இன்கம் ஃபேமிலிஸ். இப்போ நான் ஒருத்தன் தான் இந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறேன், ஒருத்தனோட சம்பளத்தை நம்பி தான் இந்த குடும்பமே நடக்குது அப்படிங்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களும் ஒரு 9லேருந்து 12 மாதம் வரைக்கும் அந்த உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை அதுக்கு ஈடான அளவை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக உருவாக்கிக்கலாம். ஸோ இதுக்கு மாற்றாக பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வயசு ரொம்ப கம்மி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் என் அம்மா அப்பா கூட இருக்கிறேன், அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு 3 மாதம் உங்களோட செலவுகள் அளவுக்கு நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கிட்டா போதும். ஸோ யாருக்குமே எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது மிக மிக முக்கியமான, சம்பாதிக்கிற யாருமே சேமிப்பு முதலீடு அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டியது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஸோ இப்போ அதனுடைய அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம்.
சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இந்த பணத்தை நீங்கள் போய் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போய் நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க் பண்ணி வைக்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி வைக்கிறேன், பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது குறுகிய காலத்தில் அதிக வாலட்டிலிட்டி இருக்கக்கூடியது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அவசரமாக அந்த பணம் தேவைப்படும் போது மார்க்கெட்டை கீழே விழுந்திருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு பலத்த ஒரு ஆபத்தை கொடுக்கும். உங்களோட தேவைப்படுற எமர்ஜென்சியை கூட மீட் அவுட் பண்ண முடியாத அளவு சுச்சுவேஷன் கூட போகும். ஸோ அது நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய பெனால்ட்டி இருக்கக்கூடிய ஒரு எஃப்டியில் போட்டு வைக்கிறது, அதையும் நம்ம தவிர்க்கலாம். அது தேவையில்லாமல் நமக்கு அந்த பெனால்ட்டி அந்த ரிட்டர்னை நம்ம குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம தவிர்க்க முடியும். மிக மிக முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்றுன்னா, இந்த பணத்திலிருந்து லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை பண்ணுறது. இப்போது நான் வந்து ரொம்ப நாளாக நான் இந்த ஒரு கேட்ஜெட் வாங்கணும்னு வச்சுருக்கிறேன், இந்த ஒரு ஃபோன் வாங்கணும்னு வச்சுருக்கேன், காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வாங்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ திடீர்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட்டில் வருது, இந்த வாய்ப்பு எனக்கு இன்றைக்கி விட்டால் கிடைக்காது, நான் இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து வச்சுருக்க பணத்தை எடுத்து நான் அதை வாங்கிடுறேன், அப்புறமா நான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை ரெப்ளனிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இது மிக மிக தவறான ஒன்று. இந்த பழக்கத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ அது பண்ணவே கூடாத தவறு. சரி, அப்போ நம்ம இப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு 1 to 3 மாதம் வரைக்கும் 1-2 மாதத்துக்கான செலவுகளை நீங்கள் வைக்க வேண்டியது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் வைக்கணும். ஸோ அது கம்ப்ளீட்லி லிக்விடாக இருக்கணும், உடனடியாக அவங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படியான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேற்படியாக இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்வீப்பின் ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. உங்களோட பேங்க்கில் அந்த வசதி இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே அதை பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பேங்க்கில் பேசுங்க. அதாவது நீங்கள் சேவிங்ஸில் இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது இந்த 1-2 மாதத்துக்கான செலவுகளை நம்ம வந்து சேவிங்ஸ்லேயே வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேவிங் அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேற்பட இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நகர்த்திடுவாங்க. இது ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு பேர் அவங்க வச்சுருப்பாங்க. இது ஒரு காமன் டேர்ம் அப்படிங்கிறது ஸ்வீப்பின் ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்கள் பேங்க்கில் இந்த வசதி இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த பணத்தை அதுக்கு மாற்றிக்கங்க. இல்லைன்னா இந்த சேவிங்ஸில் இருக்க வேண்டிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய 1-2 மாத தொகைக்கு மேலே இருக்கக்கூடியதை நீங்கள் ஒரு லிக்விட் டெட் ஃபண்ட்ஸுக்குள்ளே, லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸுக்குள்ளே கொண்டு வரலாம். அதுவும் ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். அது ஒரு நாளில் உங்களால் அந்த பணத்தை திருப்பி எடுத்துட முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த பணத்தை வச்சுருக்கணும். ரைட், சரி, இப்போ இந்த பணத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிறிய தொகையில்னாலும் தொடங்கிடுங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, இது ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய முதலீடுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதம் நான் ஒரு சிப் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நிறுத்தணும்னா கூட பரவாயில்ல, நிறுத்திடுங்க. அதை வந்து ஒரு பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை கூட இதில் கொண்டு வாங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் இன்சூரன்ஸ், உங்களுக்கு போதுமான அளவு காப்பீடும் போதுமான அளவு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்காமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குறதே தப்பு. அப்படி தொடங்குற இன்வெஸ்ட்மெண்ட் நிலைக்காது. ஸோ இப்போ அதனால் நீங்கள் முதல்ல தொடங்குங்க. எவ்வளோ பணம் உங்களால் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சேமிக்க முடியுமோ அதை முதல்ல தொடங்கிடுங்க. அப்புறம் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. முடிஞ்சால் அதை ஆட்டோமேட் பண்ண முடியுமா பாருங்கள். மாதம் இந்த தொகை இந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு பெரிய தொகை வரும் இல்லைங்களா, விண்ட்ஃபால். அதாவது இப்போ எனக்கு ஒரு போனஸ் கிடச்சிது, எனக்கு ஒரு இன்சென்டிவ் கிடச்சிது, இல்லை எனக்கு வந்து ஏதோ ஒரு, ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பாராமல் ஒரு பெரிய தொகை வருதுன்னா அதை முதல்ல இதுக்கு நகர்த்துங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நிறுத்திட்டு நீங்கள் அதை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ முக்கியமாக நீங்கள் நிறுத்த வேண்டியது வாண்ட்ஸ், அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸை ஒரு குறுகிய காலத்துக்கு நிறுத்த முடியுமா பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து நான் ஒரு வெக்கேஷன் போகிறேன், இல்லை நான் ஒரு காஸ்ட்லியான ஒரு கேட்ஜெட் வாங்குகிறேன், இல்லை நான் ஷாப்பிங் போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை குறுகிய காலத்துக்காக நிறுத்த முடியுமா பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணி முதல்ல உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை தேவையான அளவுக்கு பில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சேமிப்பு முதலீடு ரொம்ப பாதுகாப்பாக ஆரோக்கியமாக தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றி.